ரீசனிங் டைரக்ஷன்ல, அதாவது திசையில இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரே வீடியோல டைரக்ஷன்ல எந்த மாடல் சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் தனியா புக்ஸ் அவைலபிளா இருக்கு. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் சரி, இல்லை புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வித் டிஸ்கவுண்ட் பிரைஸோட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம புக் வாங்குறீங்க 25 டெஸ்ட் ஃப்ரீயா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல ரைட் பண்ணிக்கலாம். ரீசனிங் டைரக்ஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த டயகிராம நீங்க டிரா பண்ணிக்கோங்க. இந்த டயகிராம டிரா பண்ணிட்டாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, மொத்தம் 4 திசை. எப்பவுமே நார்த் அதாவது வடக்கு, கீழே சவுத் தெற்கு, இந்த சைடு ஈஸ்ட், இந்த சைடு வெஸ்ட் அதாவது மேற்கு கிழக்கு. சரிங்களா? இதுல கொஸ்டின் என்ன சொல்றான் பாருங்க. வருண் அப்படிங்கிறவர் இருக்காரு. கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணிக்கிறாரு. எப்பவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நாம இந்த சென்டர் பிளேஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கணும். இங்க இருந்து கிழக்கு பக்கம் எது இந்த பக்கம். அப்ப வருண் இங்க இருந்து கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் வராரு. நெக்ஸ்ட் இடதுபுறம் திரும்புறாரு. சோ இப்படி பார்த்து நடந்து போறாருன்னா அவருக்கு வலதுபுறம் இதுவா இருக்கும், இடதுபுறம் இதுவா இருக்கும். சரிங்களா? அடுத்தது இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போறாரு. இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் வந்துட்டாரு. சோ இப்ப அவர் எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறாரு? வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு? மறுபடியும் இடதுபுறம் திரும்புறாரு. சோ இந்த வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இடதுபுறம், இது வலதுபுறம். பாருங்க, இது இடதுபுறம் வரும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு வலதுபுறமா வரும். இப்போ இடதுபுறம் திரும்பி அகைன் 7 கிலோமீட்டர் வராரு. வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல, ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. பாருங்க, எந்த டிஸ்டன்ஸ்? இங்க 5 கிலோமீட்டர், அப்பயும் இங்க 5 கிலோமீட்டர் தான் வரும். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காரு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.